துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாட்களில் அதிகமாக ஓத வேண்டிய திக்ர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் அதிகமாக தஸ்பீஹ் ஓதுங்கள், தஹ்மீத் ஓதுங்கள், தஹ்லீல் ஓதுங்கள், தக்பீர் ஓதுங்கள் என்பதாக சொன்னாங்க. இப்போ இந்த நான்களுடைய அர்த்தங்கள் என்ன? தஸ்பீஹ் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் என்று அர்த்தம். தஹ்மீத் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அர்த்தம். தஹ்லீல் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அர்த்தம். தக்பீர் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் என்று அர்த்தம். அப்ப இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய முதல் 10 நாட்களில் இந்த தக்பீர்களை, இந்த தஸ்பீஹ்களை, இந்த தஹ்மீத்களை, இந்த தஹ்லீல்களை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ருகளை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த திக்ருகளுடைய இன்னொரு புறம் தான் மூன்றாவது கலிமாவாக நாம் ஓதுவோம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்பதாக ஓதுவோம். அந்த கலிமாவையும் நாம் அதிகமாக இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் அதிகமாக ஓத வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முழு சிறப்புகளை வழங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தருவானாக. குர்பானை கொடுக்கக்கூடிய பாக்கியம் தருவானாக. யாரெல்லாம் குர்பானை இந்த வருடம் தருகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய குர்பானிகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஹஜ்ஜ மக்பூலாக, ஹஜ்ஜ மப்ரூராக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.